பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்குற திருச்சி திருவான்னை கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு கோசாலை இருக்கும். கோசாலையில் போயிட்டு நந்தியம்பெருமானுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு நீங்களும் போங்க. ஸ்தல வரலாறு பிரமிக்க வைக்கிது. ஒரு வெண்ணாவல் மரத்துக்கு கீழே ஜம்புகேஸ்வரர் லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு ஒரு யானையும் ஒரு சிலந்தியும் சிவபூசை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யானை தினமும் காவேரி கரையிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுது. அதே சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு சிலந்தி தன்னோட வலையால் ஒரு பந்தல் மாதிரி போட்டு வைக்குது. மறுநாள் அந்த யானை வந்து பார்க்கும்போது அந்த பந்தலை களைச்சி விட்டு மறுபடியும் வந்து தண்ணி ஊற்றுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த யானை வந்து இந்த சிலந்தி கூட்டை வந்து களைச்சிடலான்னு களைக்க போகுது. அந்த நேரம் அந்த சிலந்தி வந்து யானையோட துதிக்கைக்குள்ளே போயிடுது. வலி தாங்க முடியாமல் யானை தன்னோட துதிக்கையை தரையில் அடிக்குது. அதுக்கப்புறம் யானையும் செத்துருது, சிலந்தியும் செத்துருது. அந்த சிலந்தியோட சிவபூசை பாதியிலே தடப்பட்டனால சிவபெருமான் மறுஜென்மம் கொடுக்குறார். அவரு தான் நாள பிறகு 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கர் சோழ நாயனாராக அவதரிக்கிறார். யானை செய்த சிவபூசையின் பிரதிபலனாக மறுஜென்மத்தில் சிவபூத கணங்களுக்கெல்லாம் தலைவனானது.